தந்தர தந்தர தந்தா சொர்க்கமே என்றாலும் அது நம்பூர போல வருமா. ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. இது நம்ம கடலூர் விவசாய சேனல். மறக்காமல் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய விவசாய சொந்தங்கள் அனைவரும் நலமாக இருப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் NLR 90 அப்படின்ற ரகத்தை தேர்ந்தெடுத்து நேரடி விதைப்பு முறையில் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த நேரடி விதைப்பு முறையில் முதல் படியாக நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களைகளை கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த களைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாம் என்னென்ன செஞ்சுருக்கோம் இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். நாம் நேரடி விதைப்பு முறை என்றைக்கு செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3/3/2025 மார்ச் மாதம் 3ஆம் தேதி நாம் நேரடி விதைப்பு முறையை செஞ்சோம். இன்றைக்கி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/3/2025. ஸோ இன்றைக்கி டேட்டு படி நம்மளுடைய விதைகால் விட்டு, அதாவது நேரடி விதைப்பு முறை நம்ம செஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 11 நாள் ஆகுது. இந்த 11ஆவது நாள் நம்ம களைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு வேலையை செய்யணும். அந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு களைகள் ஒரு 70% நம்மளுடைய வயலில் கண்ட்ரோல் ஆகிடும். அதுக்கப்புறம் நாம் இன்னொரு முறை மருந்து தெளிக்கணும். மருந்து தெளிக்கிறது மூலமாக 100% நம்ம நேரடி விதைப்பு முறையில் களைகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம விவசாயிகள் சொந்தங்கள் அனைவருமே என்ன மருந்து நம்ம தெளித்தா நம்மளுடைய வயலில் களைகள் கண்ட்ரோல் ஆகுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். நேரடியாக போயிட்டு நம்ம இப்போ டேரெக்டாக ஒரு மருந்து கடையில் போயிட்டு களைகள் இருக்குது, களைக்கொல்லி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத களைகளுக்கும் இருக்கிற களைகள் எது, இல்லாத களைகள் எது அப்படின்னு தெரியாமல் கண்ணா பின்னான்னு களைக்கொல்லியை நம்ம வயலில் நம்ம அடித்தோம் அப்படின்னா நம்மளுடைய மண் வளமும் கெட்டு போகும். அதே டைமில் நம்ம காசும் வேஸ்ட் ஆகும். நம்மளுக்கு எக்கனாமிக்கலாக நம்ம விவசாயம் பண்ணால் தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அதே டைமில் ப்ராஃபிட்டும் நம்மளால் எடுக்க முடியும். அதை தவிர்த்து மருந்து கடைக்காரங்க சொல்கிறத மட்டும் நம்ம செஞ்சுட்டு வந்தால் நம்மளால் சரியாக ஈல்டும் எடுக்க முடியாது. அதே டைமில் நமக்கு நிறையா பணச்செலவு ஏற்படும். அதனால் நம்மளுக்கு ப்ராஃபிட் லாஸ் நிறையா ஏற்படும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கமாக நாம் களைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வாட்டி கொல்லியில் நம்மளுடைய வயலில் நம்ம இடுவோம். ஸோ எப்படி நம்ம ஃபஸ்ட்டு 2 வாட்டி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் செலக்டிவ் ஹெர்பிசைட்ஸ்னு 2 இருக்குது. நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற ஹெர்பிசைட், அதாவது களைக்கொல்லிகள் எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்டிவ் ஹெர்பிசைட்ஸை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் செலக்டிவ் யூஸ் பண்ணால் நம்ம வயலில் இருக்கக்கூடிய பயிரும் சேர்ந்து அதோட இறந்து போயிடும். அதனால் நமக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ் ஏற்படும். ஸோ செலக்டிவ் ஹெர்பிசைட் நம்ம எந்த ஹெர்பிசைடை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஃபீட், சிஞ்சண்டா கம்பெனியில் வரக்கூடிய ரிஃபீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த களைக்கொல்லியும், அது கூட சாத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய களைக்கொல்லியும் தான் சேர்த்து நம்மளுடைய வயலில் தெளிப்போம். இதை தெளிக்கிறதுக்கு 2 வகையான முறைகள் இருக்குது. அதில் முதல் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரியா கூட கலந்து நாம் வயலில் தெளிக்கலாம். அது கூட பெட்ரிலோக்ளோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஃபீட், இது சிஞ்சண்டா கம்பெனியில் வருது. ரிஃபீட் அப்படிங்கக்கூடிய இந்த களைக்கொல்லி. இந்த களைக்கொல்லி கூட UPL கம்பெனியில் வரக்கூடிய சாத்தி பவுடர், இந்த 2 களைக்கொல்லியும் சேர்த்து மணலில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அந்த மணலில் ஓரளவு காஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய யூரியா வச்சுருக்கோம் இல்லையா, ஏக்கருக்கு 1/2 மூட்டை யூரியா எடுத்துக்கிட்டு அந்த யூரியா கூட நம்ம மிக்ஸ் பண்ணி டைரெக்டாக வயலில் நம்ம தெளிக்கலாம். அப்படி தெளிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சின்ன பில்லு முளைச்சிருக்கும் இல்லையா, அசும்புன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஏரியாவில் அதிகபட்சமாக முளைக்கக்கூடிய பில் வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசும்பு. ஸோ அந்த மாதிரி அசும்பாக இருக்கட்டும், நம்ம வயலில் இருக்கக்கூடிய தண்டாமரை கட்டையாக இருக்கட்டும், மற்ற வகை களைகள் எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ இந்த களைகள் எல்லாமே சின்னதாக இருக்கும்பொழுது, ரொம்ப குட்டி சைஸில் இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த களைக்கொல்லி நம்ம போடும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக வலுவிழுந்து இறந்து போயிடும். ஸோ காலி ஆகிடும், அழுவிடும். தண்ணி பிடிச்சி கட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அழுவிடும். ஸோ அதனால் உங்களுக்கு 70% களைகளை ஈஸியாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இந்த வேலையை எந்த நேரத்தில் செய்கிறோம் அப்படின்றது தான் நம்மளுடைய செயல்திறன், அதாவது களைக்கொல்லியோடைய செயல்திறனை நம்ம நோட் பண்ண முடியும். பிகாஸ்
இப்போ வந்து நான் என்னைக்கு தெளிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி நேரடி விதைப்பு முறை செஞ்சு 14ஆம் தேதி விதைச்சிருக்கு. 14ஆம் தேதி திரும்ப வந்து களைக்கொல்லியை நம்மளுடைய வயலில் போட்டிருக்கேன். ஸோ டோட்டலாக எவ்வளோ டேஸ் டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 டேஸ், மொத்தம் 11 நாள். இந்த 11 நாளில் நான் வந்து இந்த ரிஃபிட் சாத்தி ப்ளஸ் யூரியா இந்த களைக்கொல்லியை வந்து நம்மளுடைய வயலில் போட்டிருக்கேன். வயலில் போட்டு ஃபுல்லாக ஒரு 10 டேஸ் இல்லை ஒரு 5 டேஸ், குறைஞ்சது 5 நாள், அதிகபட்சம் 10 நாள் தண்ணி வந்து ஃபுல்லாக பிடிச்சி கட்டணும் அப்படின்னா நம்ம வயலில் பில்லு அப்படின்றதுக்கான எந்த ஒரு வேலையுமே இருக்காது. மக்களே, இந்த களைக்கொல்லி நம்மளுடைய வயலில் இருக்கக்கூடிய எந்தெந்த பில்லு வகைகளை குறிப்பாக கவனிக்கும், அதாவது வந்து அழிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசும்புன்னு சொல்லக்கூடிய நமக்கு மேஜராக ட்ரபுள் கொடுக்கக்கூடிய அந்த அசும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பில் வகை சுத்தமாக அழிஞ்சிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நண்டு கடிச்சான் பூண்டு, கொடி வகை பில்லுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்டாமரக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த தண்டாமரக்கட்டைக்கு நீங்கள் எந்த மருந்து போட்டாலும் அது கேட்காது. ஆனால் இந்த ரிஃபிட்டு சாத்தி ப்ளஸ் யூரியா கூட கலந்து போடும்போது ஒரு தண்டாமரக்கட்டை ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அது அடுத்து இடத்துக்கு வந்து பரவாது, அடுத்த இடத்துல வந்து வேர் ஊனாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து களைகள் வந்து கண்ட்ரோல் கிடைக்கும் நம்ம இந்த மருந்தை கலந்து நம்மளோட வயலில் போடும்போது. இதை வந்து நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுபவ ரீதியாக நான் சொல்கிறேன். இதுவே நீங்கள் போய்ட்டு மருந்து கடையில் கேட்டிங்க அப்படின்னா, நேரடி விதைப்பு முறையில் களைகளை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க உங்களுக்கு கொடுக்குற சஜஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவும் பண்ணாதீங்க, 11ஆவது நாள் இல்லை 15ஆவது நாள் டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து என்னென்ன மருந்து சொல்லுவாங்கன்னா நாமினி கோல்டு, விப் சூப்பரு, இல்லை ரைஸ் ஸ்டாரு, அப்படி இல்லைனா வந்து ரைஸ் பேக்கு, 240 இந்த மாதிரி மருந்தை வந்து டேரெக்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து சஜஷன் கொடுப்பாங்க. நீங்கள் அப்படி வந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா கண்ட்ரோல் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற கண்ட்ரோல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% கண்ட்ரோல் தான் உங்களுக்கு வந்து களைகள் கிடைக்கும். மீதி இருக்க 50% களைகள் வந்து நீங்கள் ஆள் வச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து வேஸ்ட்டு. நம்ம வந்து விவசாயம் பண்ணுறது நேரடி விதைப்பு முறை செய்கிறோம் அப்படின்னா களைகள் எடுக்காமல் மேக்ஸிமம் தவிர்க்கிறது எப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். நீங்கள் களைகள் எடுக்கணும்னு முடிவு பண்ணி நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நேரடி விதைப்பு முறை செய்கிறதே வந்து வேஸ்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து லாஸில் கொண்டு போய் விட்டுரும். ஒரு ஏக்கருக்கு வந்து 30 சனம் 40 சனம்லாம் வச்சு நம்ம களை எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம போகக்கூடாது. அப்படி போகக்கூடாது அப்படின்னா நம்ம விவசாய சொந்தங்கள் அனைவரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ரிஃபிட்டு சாத்தி இதை வந்து யூரியாவிலையோ இல்லை சிங்க் சல்ஃபேட்லேயோ மணலில் கலந்து அது கூட கலந்து டேரெக்டாக வயலில் வந்து 10லேருந்து 11 நாளுக்குள்ளே தெளிச்சிருங்க. இட்ஸ் மீன்ஸ் 9 நாளில் கூட நீங்கள் தெளிக்கலாம். உங்கள் பயிர் கொஞ்சம் உயரமாக இருந்தது அப்படின்னா 9 நாள் கூட நீங்கள் தெளிக்கலாம். அப்படி தெளிச்சிங்கன்னா உங்களுக்கு 70% பில்லு கண்ட்ரோல் ஆகிடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 நாளில் நீங்கள் திரும்ப ஸ்ப்ரே பண்ணும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 100% களைகள் வந்து கண்ட்ரோல் கிடச்சிரும். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் குறிப்பிட்டு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலை. நம்ம சாத்தி யூபிஎல் கம்பெனியில் வரக்கூடிய சாத்தி அப்படின்ற பவுடர் என்ன ரேட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டுடைய ரேட்டு 220 ரூபா. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஃபிட்டு 1/4 லிட்ரு விலை வந்து 300 ரூபா வருது. நாம் வந்து ஏக்கருக்கு 300 ml ரிஃபிட்டும் ஒரு பாக்கெட் சாத்தி 220 ரூபா சொன்னேன் இல்லையா. ஸோ அதையும் சேர்த்து நம்மளுடைய வயலில் போட்டிருக்கோம். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ரிசல்ட்டு ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. ஸோ உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் நீங்கள் எல்லோரும் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சஜஷனும் எனக்கு தேவை. எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல். மறக்காமல் நம்ம கடலூர் விவசாயி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. கிராப் இஸ் ஹவுஸ் ஹோல்ட்.